பெரியாரனுடைய பாதை. ஆனா ஹிந்து ரிலீஜியனை ஏன் நாங்க பர்டிகுலரா தாக்குறோம் அப்படின்னா, ஹிந்து ரிலீஜியன்ல வந்து பகவத்கீதை ஜாதி வர்ணாசிரம கட்டமைப்பை உருவாக்கி இருக்கு. அதுதான் உருவாக்கி இருக்கு. அது ஒரு பார்ப்பனிய இலக்கியம். அது உருவாக்குன அந்த ஜாதிய வர்ணாசிரம கட்டமைப்பை தான் இன்னைக்கு ஆட்சி முறையில வச்சிருக்காங்க அவங்க. சமூக அளவுலையும் அது வந்து செயல்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த வர்ணாசிரம கட்டமைப்பு அதை எதிர்க்கிறோம் நாங்க. அதனால நம்ம வந்து ஹிந்து மதம் அல்ல அப்படிங்கறத அறிவிக்கிறோம். அண்ட் அடுத்ததாக இப்போ பெண்களும் ஜாதியும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். பெண்களுக்குள்ள ஜாதிய உணர்வு எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா? இன்னைக்கு ஆணவ கொலை பண்றதுல பெண்களுக்கு பங்கு இருக்கு. ஒரு ஒரு ஜாதி வெறியோட பெண்கள் தலித் மக்களை ஹேண்டில் பண்றதெல்லாம் நாங்க பாக்குறோம். ஸோ தலித் மக்களும் பெண்களும் ஒண்ணுதான். அந்த சமூகத்துல அடிமைப்படுத்தப்படுறதுல ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஆனா ஒரு தலித் ஆணை ஒரு உயர் சாதி பெண் வந்து மிக கேவலம்